அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைய தினம் நவம்பர் 14 உலகமெங்கும் குழந்தைகள் தின விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. குழந்தை வளர்ப்பை பற்றியும் குழந்தையின் அக்கறை பற்றியும் குழந்தையுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபியின் ஒரு ஆண் குழந்தை தன் தந்தையை தேடி வருகின்றது. தன் தந்தையை பார்த்தவுடன் வேகமாக வரும் பொழுது அந்த தந்தை அந்த குழந்தையின் தலையில் தடவியவாறு அவன் தன்னுடைய இடது மடியில் உட்கார வைத்து விடுகிறார்கள். சிறிது நேரம் கழித்து அதே தந்தையுடைய இன்னொரு குழந்தையான பெண் குழந்தை அந்த தந்தையை தேடி வருகின்றது. வரும் பொழுது வேகமாக தன் தந்தையிடம் வந்த பொழுது அந்த தந்தை தன்னுடைய பெண் குழந்தையை தலையை தடவியவாறு மடியில் அல்லாமல் கீழே உட்கார வைத்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள், அந்த பெண் குழந்தையும் நீங்கள் இன்னொரு மடியில் உட்கார வைத்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது உடனடியாக அந்த சஹாபி அந்த பெண் குழந்தையும் தன்னுடைய இன்னொரு மடியில் உட்கார வைத்து விட்டார்கள். உட்கார வைத்து விட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுதுதான் நீங்கள் நீதமாக நடந்து கொண்டீர்கள் என்பதாக. இதன் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பாகுபாடு இன்றி வளர்க்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய குழந்தைகளையும் சாலிஹான குழந்தைகளாக வளரக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக.